வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்ற இந்த யூனிட்டுக்குண்டான கடைசி வீடியோ இது வந்து பகுதி 3 வீடியோ. இதில் வந்து புக் பேக் கொஸ்டின் நம்ம சேர்த்து பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ எல்லா யூனிட்டுக்கும் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பக்தி இயக்கங்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. 11ஆம் வகுப்பு நியூ புக்கு சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய கண்டென்ட்டு தான் இது, சரிங்களா? இது கூட இருக்குதா சார் குரூப் 2க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பண்பாட்டு வளர்ச்சின்னு குத்து வச்சுக்கிறாங்க, சரிங்களா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே பண்பாட்டு தனியாக இருக்குது. எங்கள் குரூப் 2 மற்றும் குரூப் 2A அதில் பண்பாடு, அதாவது இந்தியாவின் பண்பாடு இருக்குது, தமிழ்நாட்டின் பண்பாடும் தனியாக இருக்குது. ஆகினால் இதெல்லாம் முக்கியம்தான், படிக்கணும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஸ்டின், எல்லோராவில் உள்ள குடைவரை கோயில்களில் 34 குகைகள் சயத்ரி மலையில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோராவில் வந்து மொத்தம் வந்து குடைவரை கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட மொத்தத்தில் 34 குகை கோயில்கள்லாம் அது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா சயத்ரி அப்படின்ற மலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது கொஸ்டின், எல்லோராவில் உள்ள குடைவரை கோயில்களை உருவாக்கியவர்கள் சாளுக்கியரும் ராஷ்டிரகூடர்களும் ஆவார்கள், சரிங்களா? சாளுக்கியர்களும் ராஷ்டிரகூடர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோராவில் உள்ள குடைவரை கோயில்களை உருவாக்கியவர்கள். அதாவது சாளுக்கிய மரபினுடைய பண்பாட்டை குறிப்பிடக்கூடிய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா பட்டாடக்கல் கோவில். அது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது டிஎன்பிசி கொஸ்டின் அது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, புதிய பாணியில் கோயில்களை கட்டுவதை முதலில் மேற்கொண்டவர்கள் வந்து அவைதிக மதத்தவர்கள், சரிங்களா? புதிய பாணியில் கோயில்களை கட்டுவதை முதலில் மேற்கொண்டவர்கள் அவைதிக மதத்தவர்கள். நான்காவது, எல்லோராவில் 5 குகைகளில் சுவரோவியங்கள் காணப்படுகின்றன. எல்லோராவில் எத்தனை குகைகளில் வந்து சுவரோவியங்கள் காணப்படுகின்றன? 5 குகைகளில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா? எல்லோரா குகைகள் 1983 உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது. முக்கியமான கொஸ்டின், நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. எல்லோரா குடைவரை கோயில் 1983, தாஜ்மஹால் 1983, சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது இந்த வருஷத்தில் தான். நெக்ஸ்ட், ஐந்தாவது, எல்லோராவில் மொத்தம் 12 பௌத்த குகைகள் உள்ளன. கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் எடுத்துருவாங்க, சரிங்களா? எல்லோரான்ற பேர் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். குகை கோயில்கள் அதுவும் கேள்விப்படுறோம். பௌத்தம் நம்ம கேள்விப்பட்டது. எத்தனை குகை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, அன்னதிக்கு நம்ம வந்து மனசு வந்து வேதனை ஆகிடக்கூடாது, சரிங்களா? அதுதான் இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் கூட எடுத்துருக்குது, சரிங்களா? எல்லோராவில் மொத்தம் 12 பௌத்த குகைகள் உள்ளன. அதே மாதிரி ஃபஸ்ட்டில் என்ன சொன்னாங்க, எத்தனை மொத்தம் குடைவரை கோயில்கள் இருக்குது அப்படின்னா 34 குடைவரை கோயில்கள் எந்த மலையில் இருக்குதுன்னா சயத்ரி மலையில் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட், ஆறாவது, புத்தரின் 3 வகையான தோட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியான புத்தர், அதாவது தியான முத்திரை, போதனை செய்யும் புத்தர், வியாக்கியான முத்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வலது கை ஆள்காட்டி விரலால் பூமியை தொடும் முத்திரை, சரிங்களா? பூமி முத்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூமி சபஸ் முத்திரா அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தியான புத்தர், போதனை செய்யும் புத்தர், வலது கை ஆள்காட்டி விரலால் பூமியை தொடும் பூமி புத்தர், சரிங்களா? அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பூமி ஸ்பரஸ் முத்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஏழாவது, பௌத்த குகைகளில் தாரா, கதிரவாணி தாரா, சுந்தா, சுஜாதா, மகமாயுரி, பன்தாரா ஆகிய பெண் தெய்வங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. எங்கள் பௌத்த குகைகளில் தாரா, சுஜாதா, மகமாயுனி, பன்தாரா, அப்புறம் வந்து சுந்தா, கதிரவணி தாரா. ஸோ தாராலே பார்த்தோம் அப்படின்னா தாரா வந்தது, கதிரவணி தாரா வருது, பன்தாரா வந்தது. நெக்ஸ்ட் வந்து சுந்தா, அப்புறம் சுஜாதா, சுஜாதா, மகமாயுரி அப்படின்றது, சரிங்களா? நெக்ஸ்ட், எட்டாவது, அஜந்தா குகைகளை 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் பெயர்கள் என்ன அப்படின்னா சைத்திய விகாரை அப்படின்னு சொல்கிறாங்க. அஜந்தா குகைகளை 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் பெயர் வந்து சைத்திய விகாரை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஏழாவது, அஜந்தா குகைகளில் போதிசத்துவர் அவலோகிதேஸ்வரா ஓவியங்களிலும் சிற்பங்களிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்,
10வது பாருங்க, மகாபலிபுரம் கடற்கரை கோவில் ராஜசிம்மன் ஆட்சி காலத்தில் எழுப்பியதாகவும் தென்னிந்தியாவில் கட்டுமான கோயில்களில் இது முதன்மையானதாகவும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விமானங்கள் மகாபலிபுரம் பல்லவர் கோயில்களின் சிறப்பு பண்பு ஆகும். சரிங்களா, இந்த 5 அடுக்குகளை கொண்ட பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது நல்லா ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்படி எடுத்துருக்கிறோம் கொஸ்டின்னா, மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் ஆட்சி காலத்தில் எழுப்புந்து தென்னிந்தியாவில் கட்டுமான கோயில்கள் இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட விமானம் வந்து மாமல்லபுரம் பல்லவர் கோயில்களில் சிறப்பு பண்பு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது 5 அடுக்குகளை கொண்ட பாறைகள். சரிங்களா, 5 அடுக்குகளை கொண்ட பாறையால் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்ல வரோம். சரிங்களா, நெக்ஸ்ட் 11வது பாருங்க, மகாபலிபுரம் ஒற்றைக்கல் தேர்கள் அதாவது ஒற்றைக்கல் தேர்கள் பஞ்சபாண்டவர் ரதம் என அறியப்படுகிறது. சரிங்களா, மகாபலிபுரத்தில் அந்த ஒற்றைக்கல் ரதம் இருக்கும். சரிங்களா, அது வந்து தேர் மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறாங்க, பஞ்சபாண்டவர் ரதம் என அறியப்படுகின்றன. 12வது, மகாபலிபுரத்தில் செதுக்கப்பட்டுள்ள கலை வெளிப்பாட்டில் மிகவும் முக்கியமானது வந்து ஆகாய கங்கை காட்சி. மாமல்லபுரத்தில் செதுக்கப்பட்டுள்ள கலை வெளிப்பாட்டில் மிக முக்கியமானது ஆகாய கங்கை காட்சியாகும். 13வது, மக்களை ஒன்று கூட்டும் புள்ளியாக இருந்தது மதம். சரிங்களா, மக்களை ஒன்று கூட்டும் புள்ளியாக இருந்தது மதம். இது 100க்கு 100 இல்லை, 100க்கு 200 உண்மையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் 12 ஆழ்வார்கள் 63 நாயன்மார்கள். சரிங்களா, பெண் அடியார்களில் முக்கியமானவர் வந்து ஆண்டாள். சரிங்களா, 12 ஆழ்வார்களில் ஒருவர் யார், ஆண்டாள். இது தெரிஞ்சு வச்சுங்க. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர், நாயன்மார்கள் 63 பேர், பெண் ஆழ்வார் ஒருத்தர், அவங்க பேர் வந்து ஆண்டாள். சரிங்களா, நெக்ஸ்ட் 17வது, கவிஞர் காரைக்கால் அம்மையார் அதாவது பாண்டிய அரசி மங்கையக்கரசியார் ஆகியோர் பெண் நாயன்மார் ஆவார்கள். அதாவது ஆழ்வார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டாள் மட்டும்தான் ஆழ்வார். சரிங்களா, நாயன்மார் அப்படின்னா பெண் நாயன்மாரை சொல்கிறாங்க. யார், காரைக்கால் அம்மையாரையும் மங்கையக்கரசியாரும் சொல்கிறாங்க. மங்கையக்கரசியார் யார், அதிமர்த்தன அதாவது அவர் யார், கழுவேத்தந்து கூன் பாண்டியனுடைய ஒய்ஃபு தான் வந்து மங்கையக்கரசியார். சரிங்களா, அது தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் 18வது, பக்தி பாடல்கள் 3 முக்கிய கருப்பொருள்களை கொண்டுள்ளன. கடவுளிடம் பேரன்பு கொள்வதே முதலாவதும் முக்கியமானதும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா, பேரின்பம் கொள்ளணும். 2வது, தெய்வீக அமைதியையும் முக்தியையும் அடையும் வழிகள் தங்களுக்கு மட்டுமே என்கின்ற வைதிக பிராமண மனப்பாங்கை எதிர்த்தல் 2வது ஆகும். சரிங்களா, ஸோ வைதிக பிராமண மனப்பாங்கு, கடவுள்னா எங்களுக்கு தான் அப்படின்றது இந்த மனப்பாங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது, நேரடியாக பௌத்தர்களையும் சமணத்தையும் மதப்பற்று இல்லாதவர்கள் என வன்மையாக கண்டிப்பதாகும். சரிங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ சமணம் பௌத்தம் இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு மாதிரி போயின்னுக்குது நிலமை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போவோம். 19வது, தமிழ்நாட்டின் பக்தி இயக்கத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யாருக்கு பதிலாக அதாவது யாழுக்கு பதிலாக வீணை பயன்பாட்டிற்கு வந்தது. சரிங்களா, அப்போது வீணை வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில். வைணவ பாடல்களை இயற்றியவர்கள் ஆழ்வார்கள் ஆவார்கள். வைணவ பாடல்களை இயற்றியவர்கள் ஆழ்வார்கள். 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வைணவ பாடல்கள் அனைத்தையும் 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வைணவ பாடல்கள் அனைத்தையும் 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. 3 கொஸ்டின் இருக்குது. வைணவ பாடல்கள் எத்தனாம் நூற்றாண்டு தொகுக்கப்பட்டதுன்னா 9ஆம் நூற்றாண்டு. அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறாங்க. தொகுத்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாதமுனி. நெக்ஸ்ட் 22வது பாருங்கள், திருவரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா நாதமுனி. சரிங்களா, நாதமுனி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வந்து அர்ச்சகராக பணியாற்றியவர் அவர். 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனான அந்தாள் பாருங்கள் வந்துட்டார் மாரவர்மன் ஸ்ரீவல்லபன் ஆட்சி காலத்தில் திருவள்ளிபுத்தூரில் வாழ்ந்தவர் வந்து பெரியாழ்வார். சரிங்களா, 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனான மாரவர்மன் ஸ்ரீவல்லபன் ஆட்சி காலத்தில்
திருவல்லிபுத்தூர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார். கொஸ்டின் இப்படியே ஒரு 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனான மாரவர்ம ஸ்ரீவல்லபன் ஆட்சி காலத்தில் திருவல்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பெரியாழ்வார். ஸ்ரீவல்லிபுத்தூர்னாவே பெரியாழ்வார் நம்ம போட்டுலாம், ஒருவேளை ஸ்ரீவல்லிபுத்தூர் கொடுக்கலனா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 24வது, யாருடைய பாடல்கள் கண்ணின் குழந்தை அதாவது பருவமே கருவாய இருந்தது அப்படின்னா பெரியாழ்வார். யாருடைய பாடல்கள் கண்ணனின் குழந்தை பருவமே கருவாய் இருந்தது, கண்ணனுடைய குழந்தை பருவமே கருவாய் இருந்தது வந்து பெரியாழ்வாருடைய பாடல்களில் தான். சரிங்களா? கண்ணன் அவர் வந்து ஒரு குழந்தையாகவே பாவித்து அதாவது ஒரு கருவாய் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 25, ஆண்டாள் பாடல்களின் பாட்டுடைய தலைவன் எந்த கடவுள் அப்படின்னா கண்ணன் தான். ஆண்டாள் பாடல்களின் பாட்டுடைய தலைவன் எந்த கடவுள்னா கண்ணன். 26வது, ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா நம்ம ஆழ்வார். முக்கியமான கொஸ்டின். ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் நம்ம ஆழ்வார். நம்மாழ்வார் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குருகூர் ஆழ்வார் திருநகரி. புக் பேக் கொஸ்டின் இது. அதாவது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இது. சரிங்களா? நானே எழுதும்போது இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு வந்தேன். சரிங்களா? ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி நானே சூஸ் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான கொஸ்டின் இது. நம்ம ஆழ்வார் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குருகூர் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்து 28வது, திருவாய்மொழி உட்பட்ட 4 நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா நம்ம ஆழ்வார். அப்போது திருவாய்மொழி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நம்ம ஆழ்வார். யாருடைய பாடல்கள் 4 வேதங்களின் சாரத்தை வடிவெடுத்து எழுதப்பட்டது என்பது வைணவ நம்பிக்கை அப்படின்னா நம்மாழ்வாரினுடைய பாடல்கள். ஸோ 12th எத்திக்ஸ் படிக்கும்போது அங்கே ஒரு சாப்டர் வருது பக்தி இயக்கம்னு சொல்லிட்டு. இந்த கண்டென்ட்டெல்லாம் அங்கேயும் கொடுத்து வச்சுருப்பாங்க. நான் அந்த வீடியோ போடும்போது சொல்கிறேன் பாருங்கள். சரிங்களா? யாருடைய பாடல்கள் 4 வேதங்களின் சாரத்தை வடிவெடுத்து எழுதப்பட்டது என்பது வைணவ நம்பிக்கைனா நம்மாழ்வாருடைய பாடல்கள். 30வது, சைவ கவிஞர்களில் முக்கியமானவர்கள் வந்து அந்த 4 பேர் இருப்பாங்க இல்லையா? திருநாவுக்கரசர் என்கின்ற அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க தான் சைவ கவிஞர்களில் முக்கியமான அந்த 4 பேர். சரிங்களா? நெக்ஸ்ட் 31வது, 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நம்பியாண்டார் நம்பி யாருடைய பாடல்களை திருமுறைகளாக தொகுத்தினர் அப்படின்னா நாயன்மார்களுடைய பாடல்கள். மொத்தம் எத்தனை பேர்? 63 நாயன்மார்கள். சரிங்களா? தேவாரம் என்று அறியப்படும் முதலிய நூல்களில் உள்ள பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தர் 1 முதல் 3 அவர் தான். நெக்ஸ்ட் அப்பர் வந்து 4 முதல் 6, சுந்தரர் வந்து 7, யார் அதாவது மாணிக்க வாசகர் திருவாசகம் 8வது. சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுங்க. இதில் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா அதாவது அப்பர் எந்த திருமுறைகளை எழுதியுள்ளார் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 முதல் 6 அப்படின்னு ஆப்ஷனில் இருக்குது. 1 முதல் 3, 4 முதல் 6 அது மாதிரி இருக்கும்போது கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணோம். 4 முதல் 6 அப்படி தான் ஒரு கொஸ்டின். இதுவும் 2018 குரூப் 4 கொஸ்டினுக்கு வந்தது, ஞாபகம் இருக்கட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 33வது பாருங்கள். 8ஆம் திருமுறையில் யாருடைய பாடல்கள் கொண்டது அப்படின்னா மாணிக்க வாசகனுடைய பாடல். 8ஆம் திருமுறையில் யாருடைய பாடல் இருக்குது அப்படின்னா மாணிக்க வாசகர் பாடல். 34வது, 12 திருமுறைகளில் சேக்கியார் இயற்றிய பெரிய புராணமும் அடங்கும். சரிங்களா? 12 திருமுறைகளில் சேக்கியார் இயற்றிய பெரிய புராணமும் அடங்கும். 37வது, பெரிய புராணம் யாருடைய காலத்தில் சேக்கியாரால் எழுதப்பட்டதுன்னா சோழருடைய காலத்தில் தான். சரிங்களா? சோழர்கள் காலத்தில் பெரிய புராணம் சேக்கியாரால் எழுதப்பட்டது. 36வது, 63 நாயன்மார்களின் வரலாற்றையும் அவர்தம் வாழ்வில் நடந்த அதிசய சம்பவங்கள் குறித்தும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சேக்கியார் இயற்றிய பெரிய புராணம். புரியுதுங்களா? 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் தம் வாழ்வில் நடந்த அதிசய சம்பவங்கள் குறித்தும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சேக்கியார் எழுதிய பெரிய புராணம். 37வது, ஆதிசங்கரர் எந்த ஊரை சார்ந்தவர்னா கேரளா மாநிலம் காலடி அப்படின்றது அவருடைய ஊர் பேர். மாயி கோட்பாடு குறித்து பல்வேறு மத பிரிவுகளை சார்ந்தவர்கள் இடம் விவாதம் செய்தவர் யார் அப்படின்னா ஆதிசங்கரர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஆதிசங்கரின் அத்வைத கோட்பாடு வேதாந்தம் அல்லது உபநிடதங்களில் வேர்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முக்கியமான கொஸ்டின் இது. ஆதிசங்கர் தான் வந்து அத்வைத கோட்பாடு யார் ஈட்டுது, யார் உருவாக்குது அப்படின்னா ஆதிசங்கரர். 40வது, ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்தவர் தான் வந்து ராமானுஜர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர். சரிங்களா? 41வது பாருங்கள். யமுனாச்சாரியார் மறைவிற்கு பிறகு யாரை திருவரங்கம் மடத்தின் தலைவராக அறிவித்தார்கள் அப்படின்னா ராமானுஜர்.
யமுனாச்சாரியார் மறைவிற்கு பிறகு யாரை திருவரங்கம் மடத்தின் தலைவராக அறிவித்தார்கள் அப்படின்னா ராமானுஜர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழ்கண்டவற்றில் எது சரியாக இணைக்கப்படவில்லை அப்படின்றாங்க. 3ஆம் கோவிந்தன் வாதாபி அப்படின்றதா சரியாக இணைக்கப்படவில்லை. ரவி கீர்த்தி யார்? 2ஆம் புலிகேசினுடைய அவைக்கால புலவர். விஷயம் அப்படின்றது ராஷ்டிர கூடர்கள். குரு எது? ஆழ்வாரி தெரியுங்க, நம்மாழ்வாருடைய ஊர். எல்லாம் கரெக்டாக பொருந்திருக்குது. 3ஆம் கோவிந்தன் அப்படின்றது வாதாபி அப்படின்றதா தப்பாக பொருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ந்தெடுத்து பொறுத்துக்க. சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிம்ம விஷ்ணு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது? 1ஆம் ஜெய்சிம்மன் சாளுக்கியர், 1ஆம் ஆதித்யன், மாமல்லபுரம் வந்து கப்பல் தளம், அது வச்சு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம விஷ்ணு வந்து ராஷ்டிர கூடர்கள் தான் வரும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் ஆதித்யன் வந்து சோழ அரசன். 1ஆம் ஆதித்ய சோழன் தான் நம்ம படிக்கிறோம். அப்போது 3வது ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது கூட 4 தான் ஆப்ஷனாக வருது. அப்போது 2, 1, 4, 3 அப்படின்றது தான் நம்ம ஆன்சராக இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் அதுதான் வந்து வரணும். ஆக்சுவலாக வந்து சிம்ம விஷ்ணு பல்லவ அரசன் கொடுத்துருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 1ஆம் ஜெய்சிம்மன் வந்து சாளுக்கிய மன்னன், 1ஆம் ஆதித்யனும் சோழ அரசன், மாமல்லபுரம் வந்து கப்பல் தளம் அது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கம்போஜியம் என்பது நவீனத்தில் கம்போடியா அப்படின்னு அழைக்கிறாங்க. கம்போஜியம் என்பது நவீனத்தில் கம்போடியா அப்படின்னு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு மத மையம் வந்து சரவண பெலகோலா. எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. சரிங்களா? சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு மத மையம் சரவண பெலகோலா. 5வது அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் எங்கு உள்ளது அப்படின்னா பட்டாடக்கல். கொண்டு வந்துட்டோம் பாருங்க. நான் சொன்னேன்னா இந்த பட்டாடக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நெக்ஸ்ட் அயல்நாட்டு வணிகர்களை நானாதேசி அப்படின்னு அழைச்சாங்க. அயல்நாட்டு வணிகர்களை நானாதேசி. ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு வந்து வேதாந்தம். சரிங்களா? வேதாந்தம் ஆதிசங்கரால் எடுத்தாளப்பட்ட கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம். இங்கெங்கோ பச்சும் பாருங்கள். நம்ம ஆதிசங்கரின் அத்வைத கோட்பாடு வேதாந்தம் அல்லது உபநிடதங்களில் வேர்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அத்வைதம் அப்படின்னு இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஆப்ஷன் ஆல கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அத்வைதம் அப்படின்றது கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நான் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு இங்கேயும் பாருங்கள் அத்வைத கோட்பாடு அப்படின்னுக்குது. சரிங்களா? அத்வைத கோட்பாடு அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேதாந்தம் அல்லது உபநிடதங்களைருந்து அது வேர்கொண்டது அப்படின்றாங்க. அப்போ இங்கே பாருங்களா ஆப்ஷன் பாருங்கள். அத்வைதன்னு குத்து வச்சுக்கிறாங்களா, விசிஷ்ட வைத்தியன்னு இருக்குது, சைவ சிந்தாந்தம் அப்படின்னுக்குது, வேதாந்தம்னு இருக்குது. இது மாதிரி வரும்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னா அவங்களுடைய கோட்பாடு என்னன்னு தான் கேட்குறாங்க. அத்வைதம் அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் அதுதான் வரும். இந்த ஆப்ஷன் அப்படின்றது வராது. ஏன் அப்படின்னா இந்த அத்வைதத்தை வச்சு தான் வந்து இந்த வேதாந்தமும் உபநிடதங்கள் வந்து வேர்கொண்டது அப்படின்றாங்க. அப்போ இதுதான் ஒரு ஆப்ஷன். சரிங்களா? ஆப்ஷன் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி ஓவர். சரிங்களா? இதுவோட நம்ம 12th ஹிஸ்ட்ரியில் 2 யூனிட் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம், அது முச்சாச்சு. அதேமாரி தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி முச்சாச்சு. அதாவது நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போதே தெரியும் இது முக்கியமான கொஸ்டின், இது முக்கியம் இல்லாத கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டினெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? அது புரியாத மாதிரி கூட இருக்க தான் செய்யும். ஏன்னா டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்குறதே நம்மளுக்கு ஒரு சில டைமில் புரிய மாட்டேங்குது, என்னடா கொஸ்டின் இது அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து தேவையான கண்டென்ட்டு லட்டாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எதெல்லாம் ஸ்வீட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து நம்ம நல்லா வந்து சாப்பிட்டா தான் எப்படி சொல்கிறது, அளவுக்கு அதிகமாக போனால் தான் இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம இன்னும் நல்லா எப்படி சொல்ல ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம போக முடியும். சரிங்களா? இதுவே கசப்பாக இருக்குதுன்னு எடுத்து போட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக கசந்துக்கினே போயிடும். சரிங்களா? ரொம்ப கசப்பாகவே இருக்கும். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.